பாண்டிய ஸ்டோர் அடுத்து வர எபிசோடில் வந்து நம்ம சரவணன் வந்து ரொம்பவே பயந்து போயிருக்காங்க. மயிலும் ரொம்பவே பதட்டமாக இருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா, பாக்கியம் இருந்துட்டு மயில்கிட்ட, "இந்த குழந்தை மட்டும் தாண்டி உன்னோட வாழ்க்கையோட ஆதாரமே. நீ மட்டும் இந்த குழந்தைய நல்லபடியாக பெற்று கொடுத்துட்டீன்னா கண்டிப்பாக இந்த வீடு உன் காலு கீழே தாண்டி இருக்கும்." அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. "மா, எனக்கு அப்படியெல்லாம் தேவையில்லம்மா. என் மாமா என்னை விட்டுட்டு போயிடுவாங்களோன்னு நான் ரொம்பவே பயந்து போயிட்டேன். அவ்வளோதான், என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னு நான் நினச்சேன். ஆனால் அப்படி எதுவும் நடக்காமல் என் குழந்தை வந்ததுனால தான் என் மாமாவும் இந்த குடும்பமும் என்னை உள்ளங்கையில் வச்சு தாங்கன்னு தாங்கிட்டு இருக்காங்க. இந்த வாய்ப்பை நான் மிஸ் பண்ண விரும்பலம்மா. என் மாமாவும் இந்த குடும்பமும் என் கூட இருந்தால் அதுவே எனக்கு போதும்." அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயில் வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக ராஜா இருந்துட்டு, "அக்கா, என்ன நீங்கள் ரொம்ப டென்ஷனாக இருக்கீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், "ஆமாம் ராஜி, ஃபஸ்ட் டைம் ஸ்கேனர் பண்ண போகிறோங்களா, பாப்பா எப்படி இருக்குமோ, டாக்டர் என்ன சொல்லுவாங்களோன்னு சொல்லிட்டு ரொம்ப பயமாக இருக்குது." அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. "அக்கா, பயப்படாதீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் டென்ஷன் ஆனீங்கன்னா அது குழந்தையும் பாதிக்கும். அதனால் நீங்கள் டென்ஷன் ஆகாதீங்க, ரிலாக்ஸாக இருங்க." அப்படின்ற மாதிரி ராஜி வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக சரவணனும் ரொம்ப பதட்டமாக இருக்காங்க. இனி செக் பண்ணதுக்கப்புறமா தங்கமயிலுக்கு என்னென்னு டாக்டர் சொல்ல போகிறாங்கன்றதை நம்ம வரப்போகிற எபிசோடில் பார்க்கலாம். தேங்க்யூ.